ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வெங்கட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா மேடவாக்கம் வந்திருக்கோங்க. மேடவாக்கம் சிபிஐ காலனி அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு அழகான இண்டிவிஜுவல் வீடு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் இந்த வீடு. இந்த வீடு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கவங்க, ரெண்ட்டு உங்களுக்கு வரணும் அந்த மாதிரி ஏதாவது பிளானில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு நீங்கள் வாங்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் வீடு, கார் பார்க்கிங் பாருங்கள். 2 காருமே நீங்கள் ஈஸியாக நிறுத்தலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம் வீடு, செகண்ட் ஃப்ளோரில் பேச்சுலர் தங்குற மாதிரி ஒரு 2 வீடு வந்து சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தாராளமாக ஒரு இன்கம் சோர்ஸாக இது இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஹால் தான் நம்ம இப்போ சுற்றி பார்த்தோம். ஹால் வந்து நல்ல பெருசாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் அட்டாச்ட் பாத்ரூமோடு தான் உங்களுக்கு இருக்குது. பெட்ரூம் பாருங்கள், நல்ல பெரிய பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமில் உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. நம்ம அதையும் சுற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக டைல்ஸ் எல்லாமே ஒட்டி ரொம்ப நல்லா நீட்டாகவே இருக்குது. வெளியே ஹாலில் காமன் பாத்ரூம் இருக்குது. அது வந்து இந்தியன் டாய்லெட். அடுத்து நம்ம அப்படியே போயிட்டு கிச்சனை சுற்றி பார்த்துட்டு பக்கத்துலேயே இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமும் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். கிச்சன் பாருங்கள், கிச்சன் வந்து ரொம்ப பெரிய கிச்சன். அது இல்லாமல் கிச்சனில் இருந்து பேக் சைடு போகிறதுக்கும் உங்களுக்கு வழி கொடுத்துருக்காங்க. இந்த பேக் சைடில் நிறைய இடம் இருக்குது. இந்த இடத்த வந்து நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ண, ட்ரெஸ் காய போட, இதுக்கெல்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். பேக் சைடில் இருக்க டோருக்குமே சேஃப்டி கேட்டெல்லாம் போட்டுருக்காங்க. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க பெட்ரூமை போயிட்டு சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு மேலே போயிட்டு உங்களுக்கு 3 பெட்ரூம் இருக்குது. அந்த வீட்டையும் கம்ப்ளீட்டாக சுற்றி காமிக்கிறேன். நீங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீட்டை நீங்கள் வாங்கினா உங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் என்ன இருக்குது, இங்கேருந்து நீங்கள் எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணி மெயின் ரோட்டுக்கு போகலாம், இதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் பார்க்கலாங்க. ஸ்கூல் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பிஎஸ் மெட்ரிக் ஸ்கூல் சைட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் இருக்குது. அடுத்தது சைட்லேருந்து பக்கத்துலேயே நாராயணா ஸ்கூல் இருக்குது. அதுவுமே சைட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. அடுத்தது அபிஜய் வந்து சைட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு இருக்குது. இந்த ஸ்கூல் எல்லாமே சைட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அடுத்தது நம்ம காலேஜ் பார்க்கலாம். காலேஜ் பார்த்திங்க அப்படின்னா மேடவாக்கத்தில் உங்களுக்கு நிறைய இருக்குது. பிரின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எஸ்ஐவிடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, காகிதம் இல்லத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. மேடவாக்கம் பக்கத்துலேயே பள்ளிக்கரணை இருக்குது. பள்ளிக்கரணை போனால் ஆசான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ் எல்லாமே சைட்லேருந்து 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அடுத்து சைட்டுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் பஸ் ஸ்டாப் இருக்குது, எங்கெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். சைட்டில் இருந்து மேடவாக்கம் டிப்போவுக்கு 1 கிலோமீட்டர் வரும். சைட்டில் இருந்து மேடவாக்கம் மெட்ரோவுக்கு 1.5 கிலோமீட்டர் வரும். சைட்லேருந்து மெயின் ரோடு வேளச்சேரி டு தாம்பரம் ரோடுக்கு 700 மீட்டர் வரும். இந்த சைட்லேருந்து எல்லா ஏரியாவுக்கும் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த சைட்லேருந்து தாம்பரம் 7 கிலோமீட்டர் தான் வரும். இந்த சைட்லேருந்து வேளச்சேரி 10 கிலோமீட்டர் தான் வரும். இந்த சைட்லேருந்து சோழிங்கநல்லூர் 7 கிலோமீட்டர் தான் வரும். இந்த மெயினான ஏரியாவுக்கு எல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த சைட்லேருந்து ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்க வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஹால் சுற்றி பார்த்துட்டோம். அடுத்து மாஸ்டர் பெட்ரூம் நம்ம சுற்றி பார்த்தோம். மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்ட் பாத்ரூம் இருந்தது, ஒரு பால்கனி இருந்தது. அடுத்தது 2வது பெட்ரூமும் நம்ம சுற்றி பார்த்துட்டோம். இப்போது காமன் பாத்ரூம் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது ஒரு கிச்சன் இருக்குது, கிச்சன்லேயே ஒரு பால்கனி இருக்கும். அடுத்தது இன்னொரு பெட்ரூம் இருக்குது. மொத்தம் 3 பெட்ரூம் இந்த வீட்டில் இருக்குது. கிச்சன் பாருங்கள், நல்ல பெரிய கிச்சன் தான். கிச்சனில் வந்துட்டு உங்களுக்கு மேலே எல்லாமே டைல்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்காங்க. கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேலே இருக்க கிச்சனும் இருக்குது. பேலன்ஸ் இருக்க வீட்டை நீங்கள் சுற்றி பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்து நம்ம இந்த சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த சைட்டோடைய லேண்ட் ஏரியா ஃப்ரண்டேஜ் 28, லென்த்து 53.5, டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு 1498 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா மட்டும். பில்டப் ஏரியா 3000 ஸ்கொயர் ஃபீட்டு. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல. அங்கே வந்து 2 ரூம் இருக்குது. அது வந்து நீங்கள் நேராக வரப்போ நான் காமிக்கிறேன். ரோடு வந்து 20 அடி ரோடு. ஒரு 3 பேஸ் இபி இருக்குது. ஒரு போர் இருக்குது. பில்டிங் வந்து 10 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. வாசப்படியும் வெஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. இதோடைய ரேட்டு 1,60,00,000 ரூபாய். நெகோஷியேஷன் இருக்குது. ஓகே, இந்த வீட்டை பற்றி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சுற்றி காமிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதில் என்னுடைய நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாம் நான் ஃபோனில் சொல்கிறேன். உங்களுடைய வீடோ விவசாய இடமோ எது சேல் பண்ணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சேல் பண்ணி தரோம்.
ஓகே, தேங்க்யூ, பாய்ங்க.